ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு செட்டிநாடு மசாலா ரெசிபி பார்க்க போறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா, மெயினா நெறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல வந்துட்டு இந்த மசாலா பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்களோட சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நாங்க போட்டிருக்க நெறைய சால்னா ரெசிபீஸ் அண்ட் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் இப்படி எத எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க வந்து இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த மசாலா பவுடர மொத்தமா அரைச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த ரெசிபிய குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. இந்த மசாலா பவுடர் ரெசிபிக்கு மெயினா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய். வரமிளகாய் வந்து இன்னைக்கு நம்ம 10ல இருந்து 12 எடுத்திருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெடுகா சில்லி இல்லன்னா காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கலர் குடுக்கும். ஆனா ரொம்ப காரம் இருக்காது. அதுக்காக அத எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறோம். வரமல்லி. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பேன்ல சேர்த்து ட்ரையா வறுத்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மல்லிய சேர்த்துருங்க. ஏன்னா மல்லி தான் இந்த ரெசிபில அதிகமா நம்ம சேர்க்க போறோம். அதனால மல்லிய சேர்த்து கொஞ்சம் லைட்டா வறுபட்ட உடனே, அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மல்லியும், மிளகாயும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னாக்கா, சீரகமும், சோம்பும் டக்குன்னு வறுபட்டுரும். அதனால அது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இத சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இத நல்லா வறுத்துட்டோம். இத வறுத்து இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, அடுத்தது பட்டை, கிராம்பு வகை சேர்த்துக்கலாம். 4 பிரிஞ்சி இல, 4 அன்னாசி பூ, 5ல இருந்து 6 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் பட்டை துண்டு வந்து ஒரு 5ல இருந்து 6 சின்ன துண்டு, கல்பாசி 1ல இருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். கிராம்பு 10ல இருந்து 12. இந்த கறி மசாலா ஐட்டங்களையும் நாம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். திரும்பவும் நல்லா பேன சுட வச்சுட்டு, நல்ல சிம்லயே வச்சு ரொம்ப ஸ்லோவா வந்து இத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், கருக விடாம. இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு நல்லா வந்து நைஸான பவுடரா எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ஃபர்ஸ்ட்டு மல்லிய தவிர மீதி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மல்லியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுடர நான் பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு. அது வந்து நமக்கு வந்து 1 மாசம், 2 மாசம்னு வந்துட்டு வரும். கெட்டு போகாது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ எப்போ ஒரு குழம்பு வைக்கணும், ஒரு வறுவல் பண்ணணும்னாலும் டக்குன்னு எடுத்து எடுத்து இந்த மசாலாவ நம்ம சேர்த்துக்குவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு வந்துட்டு கறி தோசை பண்ணோம். கறி தோசைக்கு வந்துட்டு அந்த கறிய வறுக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டுக்கலாம். கறி வறுவல், சிக்கன், மட்டன் என்ன வறுவல் நம்ம பண்ணாலும் வந்துட்டு செம சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து சால்னா பண்றீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, ஏன் பிளெயின் சால்னா கூட பார்த்தீங்கன்னா, வெறும் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறதுக்கு கூட வந்து இந்த அ மசாலாவ மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, கறி குழம்பு வாசனை மாதிரியே வரும். ஸோ, அதனால நான் இந்த ரெசிபிய உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். கண்டிப்பா இது வந்துட்டு நீங்க செஞ்சு வச்சீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து சமையல் பண்ணும்போது உங்களுக்கு அவ்ளோ டைம் சேவ் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.